கடகராசி சந்திரதசை 2025 பெயர்ச்சி ஆகக்கூடிய சனி பகவான், அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த கடகராசிக்காரங்களுக்கு 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த சனி பகவான்? அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரக கோள்களையும் நம்ம பார்க்கணும், அதனுடைய பெயர்ச்சியும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அஷ்டம சனியில் எந்த கிரக பெயர்ச்சியும் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு வலுவாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ குரு, ராகு அப்படி இல்லை மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்குது, நல்ல சுப ஆதிபத்தியம் பெற்று இருந்தால் அந்த பயிற்சிகளுக்கு ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்குமா, அது நிரந்தரமாக இருக்குமா கொடுத்த பலன்கள் அப்படின்னாக்கா கம்மி தான். இது அஷ்டம சனி இல்லை. இப்போ அஷ்டம சனி முடிவுக்கு வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். கடகராசியில் 3 நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் சந்திரதசை அப்படிங்கிறது எந்த வயசில் வரும்? புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 72 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் வரும். 10 வருடங்கள் சந்திரதசை. அதாவது 71 அப்படி வச்சுக்கலாம், 70லேருந்து 80 82 வயசு வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரதசை நடைமுறைக்கு வரும். பூச நட்சத்திரம் இது சனி பகவானுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவானுக்கு 19 வருடங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா 4 பாதங்கள் முழுமையாக இருக்குது இல்லையா? பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 15 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கும். அதன் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை, 15 + ஒரு 17 32 வயசுக்கு பிறகு கேது தசை 7 வருடம். இப்போ கேது தசை 7 வருடம் அப்படின்னாக்கா 39 வரைக்கும் வந்துடும். ஒரு 40 வச்சிங்களேன். 40 வயசுலேருந்து 60 வயது வரைக்கும் சுக்கிர தசை, 60 வயசுலேருந்து 6 வருடங்கள் சூரிய தசை. இப்போ 66 வந்துடுது. இப்போ 65 வரலாம், ஒரு சில பேருக்கு 66ம் இருக்கலாம். அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. இப்போ 65லேருந்து 75 வயசு வரைக்கும் வச்சுங்க. இந்த பூச நட்சத்திரம் முதல் பாதம் கொண்ட நபர்களுக்கு 60லேருந்து 70 75 வயசுக்குள்ள இந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது வரும் நடைமுறைக்கு. 4ஆம் பாதம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 3 வருடங்கள் தசா புத்தி இருப்புக்கள் சனி தசை எடுத்துக்கிட்டா கூட 17 வருடங்கள் புதன் தசை. அப்போ 3 + 17 20 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 27 வயசு வரைக்கும் கேது தசை வந்துடும். 27 வயசுக்கு பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 27 + ஒரு 20னாக்கா 47. 47 வயசுக்கு பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை. 47 + ஒரு 6 அப்படின்னாக்கா 53 வந்துடும். 53 வயசுலேருந்து சந்திர தசை அப்படிங்கிறது 10 வருடங்கள் 63 வயசு வரைக்கும். இது சந்திர தசை பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கொண்ட நபர்களுக்கு இது நடைமுறைக்கு வரும். ஆயில்யம், இந்த ஆயில்யத்துக்கு முதல் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், 13 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டால் 13 + ஒரு 7 கேது 20 வயசு வரைக்கும் வந்துடும். கேதுக்கு பிறகு சுக்கிரன் 20 வருடங்கள், அப்போ 40 வயசு வரைக்கும் வந்துடும். 46 வயசு வரைக்கும் சூரிய தசை. அப்போ 46 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடைமுறைக்கு வரும். இது முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் 3 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட 10 வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது தசை. அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 10 + 20 30 வயசுக்கு பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை. அப்போ 36 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் கொண்ட நபர்களுக்கு இந்த தசா புத்தி இருப்புகளாக வரும். அதாவது நடைமுறைக்கு சந்திர தசை 36லேருந்து 46 வரைக்கும் வரும். 36 வயசுக்கு மேலே 82 83 வயசு வரைக்கும் இந்த சந்திர தசை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நடைமுறைக்கு வருது. இளம் வயது காலகட்டத்தில் இல்லை, 35 வயசுக்கு மேலே தான் இந்த சந்திர தசையே வருது. 82 வயசு வரைக்கும். சந்திரன் அப்படிங்கிறது யார்? ராசியாதிபதி. இந்த கடகராசிக்கு முழுமையான யோகம் செய்யக்கூடியவர் சந்திர பகவான். ராசியாதிபதி, லக்னாதிபதியும் அவர் தான். இந்த வீடு தான் ஆட்சி வீடு. ரிஷபராசி உச்ச வீடு. இருந்தாலும் இந்த ராசியில் இருந்து தசை பண்ணுற மாதிரி தான். மற்ற கிரகங்களுக்கு நம்ம அங்கேருந்து தசை பண்ணால் இங்கேருந்து தசை பண்ணால் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். எங்கேருந்து தசை பண்ணதோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் சந்திர பகவான் இதே இடத்துலேருந்து தசை பண்ணுற மாதிரி தான். ஆனால் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வேறு வேறு நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுற மாதிரி. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருந்து தசை பண்ணுற மாதிரி சந்திர பகவான். பூச நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம். அந்த நட்சத்திர காலில் இருந்து இந்த சந்திர பகவான் தசை நடத்துது. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்தில் இந்த சந்திர பகவான் இருந்து தசை நடத்துகிற மாதிரி. இது மாதிரியான 3 விதமான பலன்களை இந்த சந்திர பகவான் கொடுக்கும்.
இந்த 3 நட்சத்திரங்களில் தசாபுத்தி நடத்தும் போது புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தால் குருவுடைய நட்சத்திரம் யோகாதிபதி நட்சத்திரம் யோகம் செஞ்சிடும். சந்திர பகவான் யோகம் செஞ்சிடும், யோகத்தை கொடுத்துருவார். வேற லக்னமாக வந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு குரு பகவான் அவயோகராக வந்தால் கூட அது அஷ்டம சனியில் தான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்குமே தவிர இப்போ இதன் பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனியுடைய நட்சத்திரம் வாங்கி தசை பண்ணுது. இது அஷ்டமாதிபதி நட்சத்திரம் வாங்கி தசை பண்ணுறதுனால சந்திர பகவான் முன்னாடி 5 வருடம் பின்னாடி 5 வருடம் இது மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும். முன்னாடி 5 வருடம் நல்ல பலன்களை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய 5 வருடத்தில் கெடு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் அப்படிதான். ஏன்னா 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய விரையாதிபதினு சொல்லக்கூடியவரோட நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம், இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம். ஆனால் வேற லக்னமாக அந்த லக்னத்துக்கு இந்த புத பகவான் நன்மை செய்யக்கூடியவராக வந்தால் அந்த புத பகவானுடைய நட்சத்திரம் வாங்குறதுனால இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த சந்திர பகவான் அப்போ அந்த தசைங்கிறது சிறப்பு. அந்த புத பகவான் அவயோகம் செய்யக்கூடிய லக்னமாக வந்தால் அப்போ அவயோக தசை தான் இந்த சந்திர தசை, கெடுபலன்களை கொடுக்கும். நிறைய உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திர தசை அப்படிங்கிறது முதல் 5 வருடங்கள் நல்ல பலன்களையும் பின்னாடி வரக்கூடிய 5 வருடங்கள் கெடுபலன்களை கொடுக்கும். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய எந்த கிரகமும் அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. அதே மாதிரி லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. அதுக்காக கெடுபலன்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே நல்ல பலன்களும் தீய பலன்களும் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். ஆனால் அஷ்டம சனியில் மனசளவில் பாதிச்சிருப்பீங்க. அதாவது 35 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு மனசளவில் பாதிச்சிருப்பீங்க. நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா வேலை பாதிக்கப்பட்டிருக்கும், தொழிலில் இருந்தீங்கன்னா தொழில் பாதிக்கப்பட்டிருக்கும், குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிராபலத்தை சந்திச்சிருப்பீங்க, நிறைய கஷ்டங்கள் உண்டு, பொருளாதார நெருக்கடி, கடன் பிரச்சனை, உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகளை இந்த சந்திர பகவான் தசை கொடுத்துருக்கும். ஏன்னா மனசை ஆளக்கூடிய கிரகம் இந்த சந்திரன். இதில் மனசு அப்படின்னாவே சொல்லவே தேவையில்லை. நம்ம ஆசாபாசங்கள், நம்ம எதெல்லாம் ஆசைப்பட்டு எதெல்லாம் விரும்புகிறோமோ அது எல்லாத்தையுமே கெடுத்து விட்ருக்கும் இந்த அஷ்டம சனி. கொஞ்சமான கெடுபலன்கள் கிடையாது, சொல்ல முடியாத துயரங்கள். இப்போ 35லேருந்து ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு நெருக்கடிகளை கொடுத்துருக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அது மாதிரி கொடுத்துருக்கும். அதுவும் இல்லாத ஒரு சில பேருக்கு தவறான தொடர்புகளை கொடுத்து அதை பிரிய வச்சுருக்கோம் இந்த அஷ்டம சனியில். நோய் நொடி பிரச்சனைகள், வழக்குகள் இது எல்லாமே உண்டு. ஒரு சிலருக்கு வேலை கிடச்சிருக்கும், அதை வச்சு ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடன் அடையிறதுக்கு முன்னாடியே அந்த வேலை பாதிப்பு வந்திருக்கும். அஷ்டம சனியில் இந்த சந்திர பகவான் என்ன கொடுத்ததோ இந்த அஷ்டம சனி வந்த பிறகு அதை பிரித்து விட்ருக்கும். அது ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அதனால் இந்த ப்ராப்ளமெல்லாம் இப்போ இருக்காது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அவயோக நட்சத்திரமாக இருந்தால் கூட சரி, அவயோகம் செய்யக்கூடிய லக்கணமாக அந்த லக்கணத்துக்கு யோகராக இருந்தாலும் சரி, அவயோகராக இருந்தாலும் சரி, சந்திர தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மனசளவில் பாதிக்கப்பட்டு இருந்தால் மனசு ரீதியான பாதிப்புகள் வெளியே வருவீங்க. நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, தொழில் ரீதியாக இப்போ 30 வயசுக்கு மேலே எந்த வயசில் இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, தொழில் ரீதியாக பிரச்சனை, தொழிலில் இருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இப்போது அஷ்டம சனி விடுதலை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி குறையும், வேதனை குறையும், மன வலி இருக்கு இல்லையா அது குறையும். இப்போ வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களை விட திறமை கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் நல்ல உயர் பதவியில் இருப்பாங்க. ஒன்றுமே டேலண்ட்டே இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்கெல்லாம் உங்களை வேலை வாங்குவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அந்த மனவலியை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். நீங்கள் அடிமை தொழில் செய்யக்கூடிய இல்லை அடிமை வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுத்துருக்கும். நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. மனசை ஆளக்கூடிய கிரகம் தான் இந்த சந்திர பகவான். மனசு ஒரு நிலையில் இருக்காது, உங்களுக்கு மனசு அலப்பாஞ்சினே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ தனியார் துறையில் இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, அந்த வேலை ரீதியாக நிறைய பாதிப்புகள். இப்போ உயர் பதவி கிடைச்சிருக்காது, இதுக்கு முன்னாடி சம்பள உயர் கிடைச்சிருக்காது, ஒரு இடமாற்றங்கள் கேட்டிருப்பீங்க. அது எதுவுமே நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டை போட்டிருக்கோம். இப்போது அது எல்லாமே ரிலீஸ் ஆகுது. டோட்டலாக இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு. சந்திர தசையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். திருமண ரீதியாக, உடல் ரீதியாக நிறைய இப்போ நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னாக்கா அது மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே கம்மியாகும். மன வலி கம்மியாகும், மனவேதனை கம்மியாகும், மனக்குழப்பங்கள் தீரும், தெளிவான முடிவு எடுப்பீங்க. இப்போ சூரிய ஒளியை ஒரு மேகம் மறைச்சிட்டு இருந்த மாதிரி இந்த அஷ்டம சனின்றது இப்போ அது விலகுச்சுனாக்கா தெளிவான எண்ணங்கள் பிறக்கும், தெளிவான முடிவு எடுப்பீங்க. இப்போ வீடு கட்டி குறையாக இருக்குதா, அந்த குறைகள் நிவர்த்தி ஆகும். ஒரு மனம் வாங்கி அது வீடு கட்டாமல் இருக்கிறீங்களா, இப்போ வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க.
திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்கா, அது சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு. மன நெருக்கடிகள் நிறைய. சந்திர தசையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வெளியே யாருக்கிட்டையாவது தொடர்புகளை கொடுத்துருக்கும். அது தவறான தொடர்புன்னு சொல்ல முடியாது. நட்பு வட்டாரம் அதில் சந்தேகப்பட்டு பிரியறது, அது மாதிரியான பிரச்சனைகளை ஒரு சில குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கும். அப்படியே கணவன் மனைவி வீட்டிலே இருந்தால் கூட பேசாமல் இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது. எல்லாமே சொல்லலை, எல்லாருக்குமே சொல்லலை. ஒரு சில பேருக்கு அது மாதிரியான பாதிப்புகளை கொடுத்துருக்கு. அதாவது வீட்டிலே இருப்பாங்க, பேசி 2-3 வருஷம் ஆச்சு, என்ன எதுனே கேட்கறது கிடையாது. சாப்பிட்டு கூட 2-3 வருஷம் ஆச்சு, அவங்கவுங்க தனித்தனியாக சாப்பிடுவாங்க. அது மாதிரி சமையல் ரூம் ஒன்று தான், ஆனால் சாப்பிட்றது தனித்தனியாக தான் சாப்பிடுவாங்க. அது மாதிரி நிறைய மன வலியும் வேதனையும் இந்த சந்திர தசையில் அனுபவிச்சிருப்பீங்க. இது எல்லாமே ரிலீஃப் ஆக போகுது. கடன் பிரச்சனைகள் தீரும். கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கு இருந்தால் வழக்கும் தீரும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா நிறைய பேருக்கு உடல்நிலை தொந்தரவுகளை அதிகமாக கொடுத்துருக்கு. உடல் ரீதியான தொந்தரவுகள், அதாவது மருத்துவ செலவுகள், திருமணம் நிறைய பேருக்கு தடைப்பட்டிருக்கும் வீட்டில், அதாவது சுப விசேஷங்கள் நடக்காமல் இருக்கிறது. இது மாதிரியான அமைப்புகளை ஒரு சில பேர் கொடுத்துருக்கு. சந்திரதசை முதல் 5 வருஷம் நல்லாவே பண்ணியிருக்கு உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 5 வருஷம் ஆரம்பித்து நல்லாவே போச்சுங்க. இந்த சனி புத்தின்னு ஒன்று ஆரம்பிக்கும், சந்திரதசையில் சனி புத்தி. அதில் இருந்து கடைசி வரைக்கும் அந்த சந்திரதசை முடிகிற வரைக்கும் ப்ராப்ளம் தான். சந்திரதசையில் சனி புத்திக்கு அப்புறம் புதன் புத்தின்னு ஒன்று வரும், அதுக்கப்புறம் கேது புத்தி, அதுக்கப்புறம் சுக்கிர புத்தி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சிங்களா அவயோகம் செய்யக்கூடிய புத்திகள். இது எல்லாமே இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைம்லாம் நீங்கள் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் மாசம்பளத்தில் இருக்கிறீங்கனாக்கா வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு உயர் பதவி, இது எல்லாமே 35 வயசுலேருந்து ஒரு 60-70 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் கவர்மெண்ட் இருந்தீங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வளர்ச்சி, தனியார் துறையில் இருந்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த 2025 சனி பயிற்சி ஆகுது இல்லையா, இந்த அஷ்டம சனி விடுதலை அப்படின்னு முழுமையாக எடுத்துக்கிட்டால் கூட இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, சந்திர தசையில் அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதில் இருந்து வெளியே வருவீங்க. சந்திர தசையில் ஓரளவுக்கு நீங்கள் வளர்ச்சியை பார்க்கலாம் இதற்கப்புறம். ஏன்னா ராசியாதிபதி அந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இந்த சந்திர தசை அப்படிங்கிறது. 2025 இந்த சனி பயிற்சிக்கு பிறகு குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா ராகுகேது பயிற்சியும் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 12ஆம் இடத்துல மறைஞ்சி 6ஆம் இடத்தோடு பார்க்குதுனாக்கா மறைமுக உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எதிரிகள் இருக்க மாட்டாங்க, வழக்குகள் இருக்காது. எல்லாமே இந்த குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் வாங்கி கடன் கொடுக்கறது முதல் கொண்டு உடல்நிலை தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் குறையிறதுலேருந்து எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை இந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது இந்த 2025 கொடுக்கும். நன்றி.